எங்க அம்மா அப்பா, என் பொண்டாட்டி, என் தம்பி பொண்டாட்டி, பாட்டி எல்லாரையும் எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன். அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. நீ எவ்வளவு நடிச்சாலும் அவங்க உன்னை நம்ப போறது இல்ல. எதுக்கு உன் நேரத்தையும் அவங்க நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும். அவங்க வீட்டை ஏமாத்தி உன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்ட. இப்போ உன் வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுறன்ற. இது எவ்வளவு தப்பா இருக்கு பாரு. நீ உண்மையிலேயே திருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ இருந்த வீட்டை உன் அப்பா அம்மா பேர்ல எழுதி அந்த பத்திரத்தை கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்து அவங்கள வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கணும். அதை செய்யாம இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு அடிமையை வச்சுக்க போறியா? இத கூட உங்க அப்பா அம்மா யோசிக்க மாட்டாங்களா? ஏன் தெனரச, உன் வயசுதான் உன் அப்பாவோட அனுபவம். ஏய், இதுக்கு மேல உங்க அப்பாவை இது மாதிரி போய் சொல்லி ஏமாத்த முடியும் நினைக்காத. அடுத்த தடவை வரும்போது இன்னும் நல்ல பிளானோட வா. அப்பவாது அவங்கள ஏமாத்த முடியுதான்னு பார்க்கலாம். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு தான் போறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. தெனரசே, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன்னை அவங்க நம்பவும் மாட்டாங்க, உன்னை ஏத்துக்கவும் மாட்டாங்க. தெனரசே, நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சனா இனிமே அவங்கள நீ தொந்தரவு பண்ணாத. இந்த பக்கமே வராத. முதல்ல ஒன்ன போடணும்டா, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்.